புத்துணர்வு தர வந்தார் பாப்பா நம் அருகே. தந்தையும் ஆஸ்தியும் நினைத்தால் சுகமே. ஆத்மா நான் என உணர்ந்து வாழ்வோம். சொர்க்கத்தின் வழியில் நாம் பயணிப்போம். புத்திசாலி குழந்தை குஷியில் நிறைந்தவன். தங்க புத்தி கொண்டு ஒளி வீசுவான். மற்றவரையும் மாற்றும் சேவை மனம். பாபாவின் அறிமுகம் தரும் சுதந்திரம். புத்தி தங்கமாக மாறும் போது உலகமே தெய்வமாக தெரியும். அப்போது சேவையில் பிஸியாக இருப்பவன் அவனே உண்மையான பாபாவின் மகன். நான் ஆத்மா என்ற நினைவு வந்தால் பதீத பாவனர் நெருங்கி வருவார். தேக அபிமானம் கரையும் நொடியில் தூய்மை நம் இயல்பாக மாறிடும். ஆத்மா அழைக்கிறது தந்தையே, தேகம் அழைக்காது, இதை உணர்ந்தாயே. பழைய உலகம் முடிவடைகிறது, புதிய உலகம் பிறக்கிறது. மனிதன் ஓய்வு தேடுவான். ஆனால் உண்மையான ஓய்வு பாபாவிடம்தான். நினைவில் வந்தால் ஓய்வும் சாந்தியும். அழுக்கான நிலை மாறி தூய்மை வரும். இது ஓய்வு பெறும் இடம் அல்லவா? இங்கே வந்தால் புத்துணர்வு தருவாரா? சொர்க்கத்தின் நிழல் இங்கே தெரிகிறது. பாபா அருகில் இருந்தால் போதும். சத்யுகம் சுகம், கலியுகம் இருள். இந்த ரகசியம் அறிந்தோர் அருள். நாம் நடிப்போர் நாடக மேடையில். ஒவ்வொருவருக்கும் பங்கு நிர்ணயம். நாடகம் திரும்ப திரும்ப நடக்கிறது. ஆத்மா மாறாமல் பயணம் செய்கிறது. இது புரிந்தால் பயமில்லை. நடிப்பில் நிச்சயம் தோல்வி இல்லை. உண்மையை சொல்வதில் வெட்கம் வேண்டாம். ஞானத்தை பகிர்வதே புண்ணியம்தான். புத்தி விழித்தால் உலகம் மாறும். ஒரு தீபம் 1000 தீபம் ஏற்றும். மாயை வந்தாலும் அஞ்சாதே, பாபா இருக்கிறார். நினைவு கொள், அவர் கை பிடித்து அழைத்து செல்வார். அமர உலகம் நிச்சயம் கிடைக்கும். இது சங்கமயுகம், அரிய நேரம். ஒரே பிறவியில் முழு சுத்தம். நாம் இடையில் நிற்கும் ஆத்மாக்கள். புதிய உலகம் நோக்கி செல்லும் பயணிகள். நிராகார தந்தை அழைக்கிறார். நிராகார ஆத்மாக்களை கூட்டுகிறார். பழைய உடல் போகும், புதிய வாழ்வு. அதுதான் சொர்க்கத்தின் வாசல். சிம்மாசனமோ சேவையோ எது வந்தாலும் மகிழ்ச்சிதான். படிப்பே உயர்ந்த செல்வம், அதுவே நம் அடையாளம்.